ஷாலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் 119ஆம் சங்கீதத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். இந்த 119ஆம் சங்கீதத்தில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எல்லோரும் சொல்கிறது பொதுவாக 119ஆம் சங்கீதம் பைபிள்லேயே நீளமான அதிகாரத்தை கொண்டது, 176 வசனங்களை கொண்டது. ஒவ்வொரு 8 வசனங்களும் ஒரு ஹீப்ரு ஆல்ஃபபெட்டோட தலைப்பாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 119ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்துக்கு மேலே ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும், ஆலஃப் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அது ஈப்ரு ஆல்ஃபபெட்டோட முதல் எழுத்து. அப்புறம் 9வது வசனத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெத் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அது ஈப்ருவோட 2வது ஆல்ஃபபெட். இப்படி ஒவ்வொரு 8 வசனங்களுக்கு மேலேயும் ஈப்ருவோட ஆல்ஃபபெட் வரிசையாக எழுதியிருப்பாங்க. ஹீப்ருவோட மொத்த ஆல்ஃபபெட் 22. இப்போது ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேலேயும் ஈப்ரு ஆல்ஃபபெட் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? 22 × 8 பெருக்குனிங்கன்னா 176 அப்படின்னு நமக்கு விடை கிடைக்கும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு 119ஆம் சங்கீதம் ஏன் 176 வசனங்களை கொண்டிருக்குன்ட்டு? இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்த விஷயங்கள் தான். இதை தவிர்த்து மேலும் என்னென்ன சிறப்பம்சங்கள் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதற்கு நம்ம பழைய ஏற்பாடு எழுதின ஹீப்ரு மொழியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா மட்டும்தான் இதில் உள்ள ஆழமான ரகசியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேலேயும் ஹீப்ரு ஆல்ஃபபெட் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு முதல் 8 வசனம், அதாவது 1லிருந்து 8 வசனம் ஹீப்ருவோட முதல் எழுத்தான ஆலஃப் அப்படின்ற வார்த்தையில் தான் தொடங்கும். அடுத்து 9 முதல் 16 வசனங்கள் வர பெத் அப்படின்னு ஹீப்ரு எழுத்தோட 2ஆம் ஆல்ஃபபெட்டோட எழுத்திலிருந்து தான் தொடங்கும். இப்படி ஒவ்வொரு 8 வசனங்களும் அந்த ஹீப்ரு ஆல்ஃபபெட்டோட வார்த்தையை வச்சு தான் தொடங்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்து இதில் ஏன் 8 வசனங்களாக பிரித்தாங்க? அதுக்கு பதிலாக 5 இல்லை 10 பிரிச்சிருக்கலாம்ல. இந்த நம்பர் 8 சிறப்பம்சங்களை நம்ம பார்க்கலாம். பைபிள் பொறுத்த மட்டும் இந்த 8 அப்படின்ற நம்பர் புதிய தொடக்கத்துக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்றது இருக்கும். ஒரு சில எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். பழைய முறைமைப்படி 8ஆம் நாளில் தான் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளில் தான் உயிர்த்தெழுந்தார். அதாவது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். ஓய்வு நாள்ன்றது 7வது நாள். ஸோ அதுக்கு அடுத்த நாள் 8வது நாள். மூன்றாவதாக நோவா கதையில் நோவாவோட சேர்த்து அவரது குடும்பம் மொத்தம் 8 பேர் தான் அந்த படகுல ஏறி தப்பிச்சிருப்பாங்க. இங்கே 8 பேர் தான், அவங்க 8 பேர் தான் வெள்ளத்தின் தீர்ப்புக்கு பிறகு மனித குலத்தின் புதிய தொடக்கமாக இருந்ததாக 1 பேதுரு 3:20 வசனம் சொல்லுது. அடுத்து தாவீது ராஜா ஈசாயின் 8வது மகன். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் உலக வரலாற்றுக்கு பிறகு 8ஆம் நாள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறிக்கிறது. கர்த்தர் 6 நாளில் உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்வு பெற்றார். அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்த 8வது நாள் வாரத்தின் முதல் நாளாக இருக்குது. இப்படி மாதத்தில் முதல் 8வது நாள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கூட அது ஒரு புதிய வாரத்தின் தொடக்க நாளாக இருக்குது. இப்படி 8 அப்படின்றது தொடக்கத்தை குறிக்கிறதா பைபிள் சொல்லப்படுது. இப்போது கடைசியும் மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம போகலாம். 119ஆம் சங்கீதம் 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 8 வசனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ சொல்கிறதா இருக்கும். அப்படி ஒவ்வொரு 8 வசனங்களும் வெவ்வேறு பகுதி அல்லது வெவ்வேறு சிறப்பம்சங்களை சொல்லப்படுறதா இருக்கும். அப்படி முதல் 1லிருந்து 8 வசனம் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை பின்பற்றுவர்களின் ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்கிறதா இருக்கிறது. 2வது பகுதியான பெத்தில் தொடங்கக்கூடிய 9லிருந்து 16 வசனங்களை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாகவும் நம்முடைய வழியெல்லாம் தூய்மைப்படுத்துகிறதாகவும் விளக்குகிறது. 3வது பகுதி தேவனுடைய வழிகாட்டுதலுக்கான ஆவலாக இருத்தல். 4வது பகுதி தேவனுடைய வசனத்தின் புத்துணர்ச்சி ஊட்டும் சக்தி. 5வது பகுதி கீழ்ப்படுதலுக்கான உறுதிமொழி. இப்படியே 10வது பகுதி துன்பத்தில் நம்பிக்கை. 15வது பகுதி தேவனுடைய பாதுகாப்பின் மீது நம்பிக்கை. 20வது பகுதி தேவனுடைய கருணையை அடிப்படையாக வைத்து விடுதலையை பெற்றுக்கொள்ளது. 21வது பகுதியில் தேவனுடைய சட்டத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளது. கடைசி பகுதியான 22ல் இறுதி பிரார்த்தனை மற்றும் உறுதிமொழி பற்றி குறிப்பிடுகிறது. இப்படி ஒவ்வொரு 8 வசனங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லப்பட்டு வருகிறது. விடுபட்ட பகுதிக்கான விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை எடுத்து படித்து நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இது தவிர இந்த 119ஆம் சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு வேறு விஷயங்கள் தெரிந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.